இன்றைக்கி நம்ம சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷு. வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 3 தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளியை தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரிடலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் கல்லில் தட்டி வச்சுருந்தேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிட்டே இருக்கலாம். இப்போது வாஷ் பண்ண சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் 65 மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட சிக்கன் அந்த கிரேவிலே நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளோட சிக்கன் தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இது நம்ம பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.